Hello viewers, welcome to Swathi Samayal. இன்னைக்கு நம்ம சூப்பரான மொறுமொறுன்னு கிறிஸ்பியான ஒரு மசாலா தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் ரேஷன் அரிசியை வச்சு நம்ம இன்னைக்கு தோசாவை பண்ண போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துடலாம் வாங்க. நான் இங்க ரேஷன் அரிசி தான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல வந்துட்டு அரிசியை மெஷர் பண்ணி போட்டுடலாம். 4 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் போல உளுந்து, இது நம்மளோட கடைசி கிளாஸ். இப்போ இதை நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அதே சேம் கிளாஸில் 1 கிளாஸ் போல் உளுத்தம் பருப்பு, இதையும் நம்ம நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதே கிளாஸில் 1 கிளாஸ் போல் அவல் எடுத்துருக்குறோம். இப்போ இதையும் நம்ம நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு ஜவ்வரிசியை போட்டுடலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் வந்து தோசைக்கெல்லாம் வந்துட்டு வெந்தயத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தோசை கலராகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். வெந்தயம் வந்துட்டு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே நீட்டாக வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சிட்டோம். இப்போ நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை வந்துட்டு ஒரு 4 to 5 hours போல் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு தோசை வந்துட்டு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம 4 hours கழித்து பார்க்கலாம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா ஊறி இருக்கு. பாருங்கள், இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு பாதியாக ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம நீட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் போல் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் போல் சீனி வந்துட்டு கலர் வரதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். சீனி வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அதுவும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 4 to 5 hours போல் மறுபடியும் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். ஊற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், 4 hours ஆகிடுச்சு. நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி பேன் எடுத்துக்கோங்க. பேன் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீ ஹீட் ஆகிருக்கு. இப்போ நம்ம தோசை மாவை ஊற்றி சுற்றி எடுத்துடலாம். இப்போது சுற்றி எண்ணெயை ஊற்றிடலாம். பாருங்கள், அப்படியே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரெட் சட்னியை இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்துட்டு ரெட் சட்னி பண்ணியிருக்கிறோம். இன்னும் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா நான் ஐ கார்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே லிங்க்கை தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கிழங்கு மசாலா வச்சிடலாம்.
இதை லேசாக அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நம்ம மசாலா தோசை எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் செஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள் நம்ம சூப்பரான எம்மையான மசாலா தோசை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.